Hi friends, welcome to Innate Talent. So, ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபார் 2024 பேட்ச். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2024 பேட்ச்க்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப டல்லாக தான் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், காக்னிசன்ட் இவங்களாம் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் இருந்துகிட்டே இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் என்கியூடி 2024 பேட்சுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் 2024 பேட்ச் இந்த டைமில். ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, பேட்டர்ன் என்ன, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ தான் வந்து வீடியோலாம் போடுறோம். நம்ம ஒரு லாங் கேப். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா we need to tell a sorry to them. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிசிஎஸ் என்கியூடி. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி அப்ளை பண்ணணும், லிங்க் எங்க, லிங்க் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட கரியர் காலமில் போய் இந்தியா கிளிக் பண்ணிங்கனாலே மேலே டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் கரியர் தான் சொன்னோம், டிசிஎஸ் என்கியூடி எ பாஸ்போர்ட் டு எ மில்லியன் ட்ரீம்ஸ். ஸோ இதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் முதலே சொல்லிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா இந்த 2024 பேட்சுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரெக்ரூட்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரெஷர் ஹைரிங் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃப்ரம் த பேட்ச் ஆஃப் 2024. அண்ட் மோர் ஓவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் என் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10th ஏப்ரல் வெனஸ்டே தான் லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷனோட எண்ட் டேட் கொடுத்துட்டாங்க. டெஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 26th ஏப்ரல்லேருந்து ஃப்ரைடே அன்னிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. நார்மலாக இந்த என்கியூடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கேரி ஆகும். பேட்சாக ஸ்லாட்டாக தான் போகும். ஸோ அவங்களோட இந்த டெஸ்ட் டேட் வந்து 26th ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 10th. இந்த மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் போகாதீங்க. ஸோ முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அண்ட் டெஸ்ட் டேட். ஸோ ரிஜிஸ்டர் ஹியர் இதை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அது எப்படி என்னன்றதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முதல்ல மற்றதெல்லாம் பார்த்துடலாம் இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் ஃப்ரெஷர் ஹைரிங் ஃபார் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த பேட்ச் ஆஃப் 2024. இதை நம்ம முதல்ல சொன்னோம், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இன்டெகிரேட்டட் டெஸ்ட் பேட்டர்ன். இன்டெகிரேட்டட் டெஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. பிரைமாக இருந்தாலும் சரி, டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, நிஞ்சா. ஸோ 3 கேட்டகரிக்கு டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போகுது. ஒன்று வந்து பிரைம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் அதிகம் அண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகம். இந்த சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி கேண்டிடேட் அப்படின்னா பிரைமில் வந்து 11 lakhs சேலரி கொடுக்குறாங்க. இதே யூஜி அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 9 lakhs நீங்கள் பிரைமில் செலக்ட் ஆகிறீங்கன்னா. இதே டிஜிட்டல் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பிஜிக்கு வந்து இட் வாஸ் அரௌண்ட் 9. அதுவே வந்து யூஜி பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அரௌண்ட் 7 lakhs per annum. இதே நிஞ்சா பார்த்தீங்க அப்படின்னா பிஜிக்கு 3.58. இது யூஜி அப்படின்னா 3.36 lakhs கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிக்குமே இது ஒரு இன்டெகிரேட்டட் டெஸ்ட் பேட்டர்ன். இன்டெகிரேட்டட் அப்படின்னா காமனாக ஒரே டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ அதுலேருந்து நீங்கள் இன்டர்வியூக்கு கேட்டகரைஸ் ஆகிடுவீங்க நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. சரிங்களா? ஸோ இன்டெகிரேட்டட் டெஸ்ட் பேட்டர்ன் ஃபார் பிரைம், டிஜிட்டல் அண்ட் நிஞ்சா ஃப்ரெஷர் ஹைரிங் அட் டிசிஎஸ். Candidates need to appear for a single test. இதுதான் நம்ம சொல்றோம், முதல் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் டெஸ்ட் சொல்றோம்ல. ஸோ இது ஒரு சிங்கிள் டெஸ்ட் தான். அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் தே வில் குவாலிஃபை ஃபார் பிரைம், டிஜிட்டல், நிஞ்சா இன்டர்வியூ. ஸோ நீங்கள் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்வியூ போக போறீங்கன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் 2024 பேட்ச்னு சொல்லிட்டாங்க. பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்எஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவ் ரைட் 2024 பேட்ச்க்கு. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே ரிஜிஸ்டர் ஹியர் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல், டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் போய் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே போயிடும், த்ரூ பண்ணி காட்டும். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும், டிரைவுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, என்றைக்குமே டிசிஎஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிடி இல்லை டிடி நம்பர் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போகும்போதே தெரியும். கிளிக் பண்ணிங்கன்னா ஐடியா பிபிஎஸ்ஸான்னு கேட்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐடி, பிபிஎஸ் 2 ஆப்ஷன் கேட்கும். நம்ம அதை ஐடி தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா இது வந்து சாஃப்ட்வேருக்கான ரோல். ஐடி தான் நம்ம கிளிக் பண்ணி ஆகணும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்கன்னா இந்த சிடி, டிடி ஏதோ ஒரு நம்பர் வரும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபர்தர் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இதை வச்சு தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் த டிரைவ். சரிங்களா? அப்ளை ஃபார் த டிரைவ் கடைசியாக வரும். இங்கே வந்து பாருங்க, லாக் ஆன் டு டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை ஃபார் த டிரைவ்னு கொடுத்துருக்காங்க. சினாரியோ ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க வேற ஏதோ பர்பஸ்க்காக.
ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சிடிடிடி நம்பர் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கடைசியாக அப்ளை ஃபார் த டிரைவ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சினாரியோ பி, இது வரைக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது கிடையாது டிசிஎஸ் போர்ட்டல் அப்படின்னா யூ ஆர் கன்சிடர்ட் அஸ் அ நியூ யூசர், புதுசாக இப்போ தான் வரீங்க உள்ள. ஸோ புதுசாக வரீங்கன்ற போது கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஃபில் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் போய் ஐடின்ற கேட்டகரியை கிளிக் பண்ணி உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கடைசியாக அப்ளை ஃபார் த டிரைவ் கொடுங்க. ஸோ சினாரியோ ஏவா இருந்தாலும் சரி, சினாரியோ பிவா இருந்தாலும் சரி, அப்ளை ஃபார் த டிரைவ் அப்படிங்கிறது வந்து மேண்டட்ரி. அப்ளை ஃபார் த டிரைவ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த பர்டிகுலர் டிரைவுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வேலிடேட் ஆகும். ஸோ அதை மறந்துடாதீங்க. வெறும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. லாஸ்ட் அப்ளை ஃபார் த டிரைவ் கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சென்டர் டெஸ்ட் தான் இது. டிசிஎஸ் இயானோட சென்டர்ஸில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ எந்த சென்டர்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் தான். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்களோ அந்த டெஸ்ட் சென்டர் உங்களுக்கு அலோகேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. இல்லை அந்த சென்டரில் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு அப்ளிகன்ஸ் அப்படின்னா வேற சென்டர் தான் மாற்றி விடுவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளம் இப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் 4 டு கன்ஃபர்ம் யுவர் ஸ்டேட்டஸ். நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்களா, ட்ராக் யுவர் அப்ளிகேஷனில் போய் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் ஷுட் ரிஃப்ளெக்ட் ஆஸ் அப்ளைட் ஃபார் த டிரைவ். நம்ம முதல்ல சொன்னல அப்ளை ஃபார் த டிரைவ் கொடுத்துடணும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ்லேயே நீங்கள் அந்த டிரைவுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்ற ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா உள்ள போய் என்னன்றது செக் பண்ணி அப்ளை ஃபார் த டிரைவ் கொடுங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சினாரியோ ஏவா இருந்தாலும் சரி, சினாரியோ பிவா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பக்காவா அப்ளை பண்ண பாருங்க. அப்ளை ஃபார் த டிரைவ் கண்டிப்பா கொடுத்தாகணும். சரிங்களா? ஸோ நான் முதலே சொன்னதுதான், திஸ் இஸ் அ இன் சென்டர் டெஸ்ட். அவங்களோட டிசிஎஸ் இயான் சென்டர்ல தான் நடக்கும். ஸோ அது வந்து சென்டர் அலாட்மெண்ட் உட் பி ஆன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு பெட்டர். அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணும் இன்டர்வியூ அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்டர்வியூ அப்போ கண்டிப்பாக கையில் இருக்கணும். நீங்கள் இன்கேஸ் எந்த செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் உங்கள் கையில் ஒரிஜினல் இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட எல்லா கம்யூனிகேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் இயான் மூலியமா தான் உங்களோட மெயிலுக்கு தான் வரும். அதே மாதிரி அன்அஃபிஷியல் மெயில் ஐடிஸ்லேருந்து ஜிமெயில், ரெடிஃப், யாஹூலேருந்து எந்த ஒரு மெயில் கம்யூனிகேஷனும் இருக்காது. அதே மாதிரி டிசிஎஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக எந்த ஒரு அமௌண்ட் கேஷ் டெபாசிட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு எந்த ஏஜென்சியுமே கிடையாது. ஸோ நான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லி உங்களை ஏதாவது ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே எதுவுமே கிடையாது. ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறத இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இங்கே. அதே மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷனில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் இமெயில் ஐடிக்கோ இல்லை டோல் ஃப்ரீக்கோ கால் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் டெஸ்ட் எலிஜிபிலிட்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60% கேரி அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர் 6 CGPA த்ரூ அவுட் த அகாடமிக்ஸ். த்ரூ அவுட் த அகாடமிக்ஸ்னா உங்கள் ஸ்கூல்லையும் சரி, நீங்கள் யூஜி பண்ணுறீங்கன்னா யூஜிலையும் சரி, இல்லை பிஜியாக இருந்தால் பிஜிலையும் சரி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த 6 CGPA 60% மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்றது வந்து நீங்கள் முதல்ல நம்ம சொன்னதான் அவங்களோட கேட்டகரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்எஸ் இந்த டிகிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே. அண்ட் பேக்லாக் பொறுத்த வரைக்கும் பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவை. கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் எனி பெண்டிங் ஆக்டிவ் பேக்லாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அப்படி இருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது அரியர் விழுதுனா கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளார உங்களோட பேக்லாக்ஸ் கிளியராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைனா ஜாயினிங்க்கு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் எஜுகேஷன், நோ எக்ஸ்டெண்டட் எஜுகேஷன் அலௌடு. சரிங்களா? ஸ்டிப்லேட் வந்து 4 இயர் கோர்ஸ்னா 4 இயர்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். எக்ஸ்டெண்டட் இது மாதிரி ஏதாவது கேப் விழுன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேப் இன் எஜுகேஷன், அதாவது 24 months கேப் இன் எஜுகேஷன் அக்செப்டட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இட் இஸ் அ மேண்டட்டரி டு டிக்ளேர் கேப் இன் எஜுகேஷன். ஓவரால் அகாடமிக் கேப் ஷுட் நாட் எக்ஸீட் 24 months. சரிங்களா? அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் டைப் ஃபுல் டைம் மட்டும் தான் அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் அக்செப்டட் இல்லைன்ட்டாங்க. சரிங்களா? ஓப்பன் ஸ்கூலிங் அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கில் இது பண்ணியிருந்தா யூ எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பிஜி பண்ணிட்டு இருக்கீங்க, யூஜி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் யுவர் எலிஜிபிள். மோர் தென் 2 years அப்படின்னா அது வந்து கன்சிடரேஷனில் கிடையாதுங்க. அது பார்த்துக்கோங்க. உங்களோட ஏஜ் வந்து 18 to 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அதே மாதிரி ஹைரிங் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நான் முதலே சொன்னது தான். நிஞ்சா 3.3 lakhs ஃபார் யூஜி கேண்டிடேட்ஸ், 3.53 lakhs ஃபார் பிஜி கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிஞ்சா ரோல் என்னென்ன இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா யூஜிக்கு வந்து 7 lakhs per annum கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஜி பார்த்தீங்கன்னா 7.3 lakhs per annum. சாரி, நான் முதல்ல 9 சொல்லிட்டு நினைக்கிறேன். 7.3 lakhs per annum கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் கேட்டகரி யூஜி வந்து 9 lakhs per annum, பிஜி வந்து 11.5 lakhs per annum கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 3 கேட்டகரி நம்ம சொன்னோம். அந்த ஹையரிங் கேட்டகரி அதுக்கான பேக்கேஜஸ். அண்ட் டெஸ்ட் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் டெஸ்ட் பேட்டர்ன் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் அண்ட் அட்வான்ஸ்டு ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபவுண்டேஷன் பார்ட் ஏன்னு வச்சுக்கலாம், அட்வான்ஸ்டு பார்ட் பி, இங்கே 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2மே நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். இதில் இந்த 2 ரவுண்ட்லேயும் உங்களோட பார்ட் ஏ பார்ட் பியோட உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போக போறீங்கன்றதை அவங்க
உங்களை allocate பண்ணுவாங்க. While all the encouraged attempts both the section, it is mandatory if you aspire for digital or prime. சரிங்களா? அதாவது டிஜிட்டல் இல்ல பிரைம் அதுக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா அட்வான்ஸ்டு செக்ஷன் ஃபவுண்டேஷன் பிளஸ் அட்வான்ஸ் ரெண்டுமே சூப்பரா பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் மெயின் கேட்டகரிங்க. பேஸ்ட் ஆன் த டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டிஜிட்டல் பிரைம் ஆர் நிஞ்சா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசிஎஸ் இயான் சென்டர்ல தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டெஸ்ட் பேட்டர்ன். நம்ம இதோட டீடைல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடலாம். அதாவது இண்டிவிஜுவல் டாபிக் எந்தெந்த டாபிக்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது கூட நம்ம போடலாம். நியூமரிக்கல் அபிலிட்டி கொடுத்துருக்காங்க 25 மினிட்ஸ், வெர்பல் அபிலிட்டி 25 மினிட்ஸ், ரீசனிங் அபிலிட்டி 25 மினிட்ஸ். ஸோ நியூமரிக்கல்ல பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ், வெர்பல் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 65 கொஸ்டின்ஸ் இருக்கு, 75 மினிட்ஸ். அதே மாதிரி பார்ட் பி அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் அபிலிட்டி 25 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ்டு கோடிங் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், ஆனால் 2 கோடிங் கொஸ்டின் இங்கே இருக்கும். ஸோ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 190 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் எந்தெந்த டாப்பிக்ல ஃபோக்கஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அது எல்லாமே வந்து நம்ம ஃபர்தரா அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த தடவை கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் கேப் விட மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோ அப் இதில் இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த FAQ கொஸ்டின்ஸ், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கம்ப்ளீட்டாகவே. சரிங்களா? ஸோ நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க எல்லாருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட் சினாரியோக்கு ஜாப் எப்படியாவது நம்ம கேஷ் பண்ணி உள்ள போய் ஆகணுங்கிற மைண்ட் செட் நமக்கு இருந்தாகணும். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ரிஜிஸ்டர் ஹியர் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸருக்கு தான் நான் சொல்றேன். ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு சிடி அண்ட் டிடி நம்பர் இருக்கும், அதை வச்சு நீங்க அப்ளிகேஷன் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸருக்கு இங்க ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வருவீங்க. ஐடியா பிபிஎஸ்ஆன்னு கேட்கும். நம்ம முதலே சொன்னோம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். இதை கிளிக் பண்ணிடணும். இதை கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். உங்களோட இமெயில் ஐடியில் கொடுத்துட்டு நீங்களே செக் பண்ணலாம். இங்கே ஐடி இங்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே நம்மளோட இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இங்கே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அண்ட் சிடி அண்ட் டிடி நம்பரை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. மீதி எல்லா டீடைல்ஸும் நீங்கள் அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி வேறு ஓல்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கூட ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுவோம், என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. April 10th தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா April 26லேருந்து டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் இங்கே இருக்குது. அரௌண்ட் ஒரு 20 டேஸ் நம்ம வச்சு 25 டேஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட ப்ரிப்பரேஷன் பிளான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இஸ் பேன் இந்தியா NQT நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ நேஷனல் லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இதுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் த்ரூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டிசிஎஸ் வந்திருக்குன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் த சேம் டைம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.